நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்க கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தையே, உம் கையில் என் ஆவியை என் எதிரிகள் அனைவருடைய பழி சொல்லுக்கு நான் ஆளானே. என் அயலானின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மட்கலத்தை போலானே. ஆனால் ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீரே என் கடவுள் என்றே. என் கதி உம் கையில் உள்ளது ஆண்டவரே. என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் நீர் என்னை விடுவித்தருளும். உறுதி கொள்ளட்டும். திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைவார்த்தைகள் 14 முதல் 16 வரை மற்றும் பிரிவு 5 இறைவார்த்தைகள்
7 முதல் 9 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கிறிஸ்து நமக்காக கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். புனித யோவான் எழுதியபடி இயேசுவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கேதரேன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயர் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வல காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உறையில் போடு. தந்தை எனக்கு அழைத்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் 1000 தலைவரும்
யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபா தான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவரிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன்பின் அன்னா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன்தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதலித்தார். தலைமை குருவின் பணியாளர்களுள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கூட்டிச் சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகின்றார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி
இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பழி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறை வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம்
என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அது முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தேய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த இரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர்கள் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய காலையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இழந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர்
இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகின்றார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதோம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்திருந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். சகோதர சகோதரிகள், உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டால் இந்த நேரத்தில் என்ன பதில் சொல்வீர்கள்? ஒரு வேலை வேண்டும், கை நிறைய சம்பளம் வேண்டும், திருமணம் முடிக்காதவர்களுக்கு நல்ல ஒரு கணவன் வேண்டும், அல்லது அழகான மனைவி வேண்டும், அருமையான வீடு வேண்டும், வசதியாக வாழ்வதற்கு ஒரு கார் வேண்டும், திருமணமானவர்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்லதொரு எதிர்காலம் அவர்களுக்கு அமைய வேண்டும், துன்பமின்றி வாழ வேண்டும், துயரின்றி வாழ்க்கையை தொடர வேண்டும், நோய் நொடி இல்லாது இருக்க வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், எதிரிகள் இல்லாது இருக்க வேண்டும், உற்ற நண்பர்கள் கிடைக்க வேண்டும். இப்படியே போய்கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களே. இவை அனைத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால், ஒரே வார்த்தையில் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், துன்பம் என்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடாது. எதையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதெல்லாம் கிடைக்காத நேரத்திலே நம்முடைய அறிவிலிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்வினை துன்பம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று துன்பம். வேலை கிடைத்து விட்டால்
இதைவிட இன்னும் சற்று நல்லதொரு வேலை கிடைக்குமா என்ற எண்ணம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகாதா என்ற ஒரு ஏக்கம். திருமணமானவர்களுக்கு ஏன் திருமணமானது என்ற கவலை. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே ஒரு ஆதங்கம். பணம் உள்ளவர்களுக்கு அதை எப்படி பத்திரப்படுத்துவது என்ற ஒரு கவலை. கல்லாதவனுக்கு கற்கவில்லை என்று கவலை. கற்றவனுக்கு அதற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்றால் ஏன் கற்றோம் என்ற கவலை. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் என்பது எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரிகள் தான் இவையெல்லாம். எது ஒரு புறம் இருக்க, நம்முடைய கண்களில் கண்ணீர் வடிவதையே பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடத்திலே அதிகம். கலங்குகின்ற பொழுது கண்ணீர் துடைப்பதற்காக வராத கைகள் எல்லாம் நம்மை குற்றம் சுமத்துவதற்காக பெருமளவில் நீட்டப்படுகின்றது. எப்படி பழி வாங்கலாம் என பட்டியலிட்டு காத்து கொண்டிருக்கின்ற உறவினர்கள் அதிகமாக இருக்கின்றார்களே தவிர, ஏதேனும் ஒரு விதத்தில் ஏற்பட்ட பழிச்சொல்லில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக உதவி செய்ய வரக்கூடிய நபர்கள் மிக குறைவு. துயர்களால் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக துயரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் என்று நம்முடைய வேதனையை அதிகரிக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஆன்மீகம் என்ற ஒரு சொல்லாடலிலே சொல்கின்றார்களே தவிர, அந்த இறைவன் இந்த துன்பத்தின் வழியாக உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்று ஒரு ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் சிலர். ஆலயத்திற்கு வருவது எதற்காக அன்புக்குரியவர்களே? இன்றைய நாளிலே கல்வாரி மலையிலே நம் ஆண்டவர் இயேசு உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற அந்த சூழலை நினைத்து, நமக்காக உயிர் துறந்ததை நினைந்து, நமக்காக நம் பாவங்களை சுமந்து நம்மை மீட்டெடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். அந்த கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு உயிருக்காக போராடி கொண்டிருந்த நேரத்திலே நடந்த நிகழ்வுகளை, இருந்த நபர்களை பற்றி இன்று நாம் சிந்திப்போம். இரு கள்வர்களுக்கு மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு. நம் ஆண்டவர் இயேசுவை அங்கு தொலைப்பதற்காக, ஒழிப்பதற்காக, கொலை செய்வதற்காக, குற்றுயிரை அவரிடமிருந்து முழுமையாக உயிரை பறித்து எடுப்பதற்காக காத்து கொண்டிருந்த படை வீரர்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய வேதனைகளை எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அவருடைய உடலை பாதுகாப்பதற்காக இருந்த படை வீரர்கள், அவர்களுடைய வேலை என்ன? அங்கு இருப்பது கண்காணிப்பது. எதற்காக கண்காணிக்க வேண்டும்? இவர் உயிர் தெழுவேன் என்று சொல்லி இருக்கின்றார், எனவே இவர் உயிர் தெழுந்து விடக்கூடாது, இவர் உயிர் தெழுகின்றாரா என்பதை நாம் பார்க்கலாம் என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சற்று கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். அவர் உயிர் தெழுந்து விடுவாரா என்ற ஒரு எண்ணத்திலே காத்து கொண்டிருந்த படை வீரர்கள். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? இவர் உயிர் தெழுவேன் என்று சொல்லி இருக்கின்றாரே, எனவே இவர் உயிர் தெழுவார் என்று நம்புவதா,
அல்லது இவர் உயிர் தெழுவாரா என்று நாம் காத்திருந்து பார்ப்போம் என்று இருப்பதா? இன்று நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே இங்கு வந்திருக்கின்றோம்? நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் துறக்கின்றார் என்ற எண்ணத்திலே நமக்காக உயிர் துறந்திருக்கின்றார். அவருடைய வேதனையிலே பங்கு பெறுவதற்காக நாம் முயற்சிப்போம் என்று நாம் வந்திருக்கின்றோமா? அல்லது இன்றும் நம்முடைய துன்பங்களிலிருந்து அவர் விடுதலை தருவாரா? நோயிலிருந்து விடுதலை தருவாரா? நம்முடைய கடன் தொல்லை தீர்ப்பாரா? நம்மை வசதிப்படுத்துவாரா? நம்ம வாழ்வை மேன்மைப்படுத்துவாரா? நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவாரா என்று நினைத்து நாம் காத்திருக்கின்றோமா? அவர் தருவார், என்னை கலங்கடைக்க விட மாட்டார், இறுதி வரை என்னோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே எந்த சூழலிலும் கலங்க வேண்டிய தேவையே கிடையாது என்று முழுமையாக அவரை புகழ்வதிலும் நன்றி சொல்வதிலும் நாம் இருக்க வேண்டுமே தவிர, இந்த படை வீரர்கள் அவர் மீது நம்பிக்கை வைப்பதை மறந்துவிட்டு அவருடைய ஆடையை பங்கிடுவதிலும் இவர் உயிர்ப்பாரா என்று காத்திருப்பதிலும் இருந்ததை போன்று நாம் இருக்கின்றோமா? இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருந்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு வேடிக்கை மனிதர்களாகத்தான் இங்கு வந்திருக்கின்றோமே தவிர, நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய சகோதரனாக ஏற்று என்னுடைய வாழ்விலே முழுமையாக என்னை உட்படுத்தி கொண்ட இறைவன் இன்று எனக்காக உயிர் துறக்கின்றார் என்ற எண்ணத்திலே நாம் வந்திருக்கின்றோமா? இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கள்வர்களுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். வலதுபுறத்திலே ஒருவன், இடதுபுறத்திலே ஒருவன். தீஸ்மாஸாக இருக்கலாம், கெஸ்மாஸாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ரோமை குடிமக்களை சிலுவையில் அறைந்து கொல்ல மாட்டார்கள் ரோமானியர்கள். ரோமையர்கள் தங்களுடைய குடிமக்களை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்ல மாட்டார்கள். எனவே இந்த இருவரும் யூதர்களில் இருவர். எனவே மெசியாவுக்காக காத்திருந்தவர்கள். ஓரளவிற்கு இயேசு மெசியாதான் என்பதை உணரவும் செய்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இடதுபுறத்திலே இருந்த அந்த கள்வன், நீதி தீர்ப்பு இல்லாமல் என்னை நேரடியாக நீ அழைத்து கொண்டு போ, அல்லது நீ கடவுளின் மகன் தானே, எனவே நம்மை இந்த சூழலிலிருந்து விடுதலையாக்கு, எங்களுக்கு குணம் கொடு. அன்புக்குரியவர்களே, குணம் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இங்கு வந்தாரா? இன்று கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம் எது? குணம் கொடுப்பதா? நோய்களிலிருந்து விடுதலை தருவதா? அதுவல்ல கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம். நம் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதாக இருந்தால் எல்லாவற்றையும் குணப்படுத்தி இருக்கலாம். லாசரை அவர் இறக்கும் அளவிற்கு அவர் அனுமதித்தார். குணப்படுத்தக்கூடியதுதான் இயேசுனுடைய பணி என்றால் லாசரை உயிர் போக செய்திருக்க மாட்டார், குணப்படுத்தி இருப்பார். துன்பங்களையே இறைவன் தரமாட்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றார், சிறையில் வாடிக்கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் சிறையிலே இல்லாத அளவிற்கு அவரை விடுதலை செய்து கொண்டு வந்திருப்பார். துயரே வியாகுலத்தை அனுபவிக்க கூடாது தன்னுடைய தாய் என்று நினைத்திருந்தார் என்றால், அந்த தாயை அந்த இளவயதிலேயே அவர் ஒரு விதவையாக பார்த்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் துன்பத்தை தரக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்றால் நிச்சயமாக அது இறைவனுடைய திட்டம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே,
எனவே அந்த கள்வன் கேட்டதற்கு இணங்க ஆண்டவர் இயேசு இணங்கவில்லை. ஆனால் அதே வேளையிலே பார்க்கின்றோம், வலதுபுறத்திலே இருக்கின்ற கள்வன் தீஸ்மாஸ் கேட்கின்றார், தன் நிலை உணர்கின்றார். என்னை குணப்படுத்து என்று கேட்கவில்லை. நான் இந்த துன்பத்தை அனுபவிப்பது, இந்த தண்டனை அனுபவிப்பது நான் செய்த தவறுக்கான தண்டனை. ஆனால் நான் உன்னிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்று, நம்பினான். ஆண்டவர் இயேசுவை மெசியா என நம்பினான். எனவே நீ மெசியாக இருக்கின்ற காரணத்தினால் உம்முடைய இருப்பிடம் இந்த மன்னகம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையும் இந்த மன்னகம் அல்ல, மாறாக விண்ணகம் தான் எனக்கு நிலையான சொந்தம். எனவே நீ விண்ணகத்திலே வரும் பொழுது என்னை நினைவு கூறும். குணம் அளிக்கக்கூடிய ஆற்றல் அபரிவிதமாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருந்தது. இவன் கேட்டதற்கு அங்கு ஒரு புதுமை செய்திருக்கலாம், ஆனால் இயேசு செய்யவில்லை. சரியாக அவனுக்கு பதிலும் கொடுக்கவில்லை. ஆனால் இங்கு தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து, தன்னுடைய எதிர்காலத்தை உணர்ந்து, எதற்காக இறைவன் தன்னை படைத்திருக்கின்றார், என்னுடைய இறப்பிற்கு பிறகு எத்தகைய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதை அறிந்து இவன் கேட்ட உடனேயே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என்றே நீ வான் வீட்டில் இருக்கின்றாய். அன்புக்குரியவர்களே, அந்த படை வீரர்கள் மட்டுமல்ல, இந்த இரு கள்வர்கள் மட்டுமல்ல, மூன்றாவது பார்வையாளர்களாக இருவர் அந்த சிலுவைக்கு அடியிலே நிற்கின்றார்கள். இயேசு யோவானை பார்த்து யோவான் என்று பெயர் சொல்லவில்லை, நேரடியாக சொல்கின்றார், இவரே உன் தாய். ஏற்றுக்கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை விட மிக அருமையாக இன்று நம்முடைய உள்ளத்தில் இருத்தி வைக்க வேண்டிய இரு நபர்கள் மக்தலேன் மரியா, அன்னை மரியா. மக்தலேன் மரியா யார்? பெரும் பாவி. சீமோனுடைய வீட்டிலே இயேசுனுடைய பாதங்களை அவர் நறுமண தைலத்தால் கழுவி தன்னுடைய கூந்தலால் பூசி அவருடைய கால்களை முத்தமிட்டார். அந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கடந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவருடைய பாதங்களில் நான் வீழ்ந்து விட்டேன் என்று அவர் நினைத்த பொழுது முழு மனிதராக, முழு மனுஷியாக அவர் மாறிவிட்டார். பின்வாங்கவில்லை. அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இரு வகையான அன்பு உண்டு. தேவைக்கேற்ற அன்பு, கொடையாக பெறுகின்ற அன்பு. தேவைக்கேற்ற அன்பு சுயநலமிக்கது. இதுவரை அவர் பெற்றுக்கொண்டதெல்லாம் தேவைக்கேற்ற அன்பு. அவருடைய உடலை நேசித்தார். தன்னுடைய உடலை விற்பதன் வழியாக பெறுகின்ற பணத்தை நேசித்தார். இந்த உலக பெருமை அவர் மிகவும் நேசித்தார். ஆடம்பரங்களை நேசித்தார். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை முழுமையான ஆண்டவர் மெசியா என்று ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே இவை அனைத்தையும் எனக்கு தேவையில்லை, அவர் மட்டும் எனக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்டார். இதுதான் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய கொடை, அருள். அன்னை மரியாள் என் நேரமும் என் நொடி பொழுதும் இறைவனுடைய கரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே இல்லை. பிறப்பில் இருந்தும் சரி, அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டமாக திருமணத்திற்காக அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நேரத்திலும் சரி, அது மாற்றாக இறைவனிடமிருந்து கட்டளை வந்த பொழுதும் சரி, இறைவனுடைய கரங்களிலிருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளவே இல்லை. எப்பொழுதும் இறைவனுடைய விருப்பம் நடக்கட்டும் என்று அர்ப்பணித்தார். எனவே இறைவன் அவருக்கு கொடுத்த கொடையான அந்த அன்பிலிருந்து அவர் விலகவே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ வியாகுலங்கள், சிமியோன் தீர்க்கதரிசியாக இறைவாக்காக சொன்னதை போன்று வாள்கள் பல அவருடைய உள்ளத்தை ஊடுருவின.
மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் முன்னின்று செல்லுகின்ற நேரத்திலே, தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே, அம்மா என்னுடைய நேரம் வரவில்லையே என்று அவர் மறுப்பு சொன்ன பொழுது, என்னுடைய பேச்சை என்னுடைய பிள்ளை கேட்கவில்லையே என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு வருத்தம் இருந்திருக்கும், வியாகுலம் இருந்திருக்கும், ஒரு வாழ் ஊடுருவி இருக்கும். இதோ உன்னுடைய தாய் உனக்காக வெளியே காத்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது, யார் என்னுடைய தாய்? இவர்கள் அல்லவா என்னுடைய தாய், இவர்கள் அல்லவா என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று இயேசு சொன்ன பொழுது, அந்த பெற்ற தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கும், பட்டிருக்க வேண்டும், ஒரு வாழ் ஊடி இருக்கும். உலகுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய அவர் இன்று ஒரு நாதியும் இல்லாமல் படைத்திரளாக திரண்டு வந்து அவருக்கு ஓசானா பாடிய மக்கள் இன்று ஒருவர் கூட இல்லாமல், மாறாக அவருக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டு ஒழுக ஒழுக என்று சொல்லி அவரை விட்டு பிரிந்து சென்ற நேரத்திலே, இரவு முழுவதும் ஒன்றாக இருந்து உண்டு குடித்து வாழ்ந்த சீடர்கள் அனைவரும் அவரை விட்டு தனியாக அவரை விட்டுவிட்டு ஓடிய நேரத்திலே அந்த தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். ஆனால் கலங்கினாள? எப்பொழுதும் இறைவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாத அந்த அன்னை மரியாள் அந்த நேரத்திலும் இறை விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்று அவர் சொன்னபடியே பேதுருவை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். அந்த ஆன்மாவை இறைவனிடமிருந்து பிரிக்கவில்லை. இதுதான் இறைவனுடைய திட்டம் என்றால் இது நிறைவேறட்டும், சென்று வா மகனே என்று தன்னுடைய மகனை அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று இறுதியாக இயேசுனுடைய இறந்த உடலை பவனியாக நாம் எடுத்து வருகின்ற நேரத்திலே அந்த புலம்பலிலே வரக்கூடிய வார்த்தை, யூதாஸ் காட்டி கொடுத்த பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அதைவிட அன்னை மரியாளுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவதற்காக, தூக்கி விடுவதற்காக காத்திருக்கக்கூடிய மனிதர்களை விட, நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களை இழுத்து விடுவதற்காக காத்திருக்கின்ற மனிதர்கள் தான் அதிகம். உங்களுடைய உறவுகள் உங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே தவிர, நீங்கள் மற்றவர்களால் பெற்ற காயங்களுக்கு மருந்திடுவதற்காக உங்களுடைய சுற்றத்தாரிலே ஒருவர் கூட கிடையாது என்பதுதான் இன்றைய நிதர்சனம். பழிச்சொல் வீசுவதிலும், கங்கணம் கட்டி உங்களை கரைப்பதிலும், உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் போடுவதிலும், உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி வெளியே வாரி தூற்றி வீசுவதிலும், நீங்கள் வளமற்று இருக்கின்றீர்கள், வறுமையுற்று இருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது குதூகலிப்பதிலும் நம்முடைய சொந்தங்கள் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே. இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன? பார்வையாளர்களா வந்து இயேசுனுடைய பாடுகளை நினைத்து கண்ணீர் விட்டு செல்வதல்ல, மாறாக நாம் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களாக மாற வேண்டும். இன்று எனக்கு இத்தகைய துன்பத்தை மனிதர்கள் தருகின்றார்களா? நல்லதே செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு துன்பம் வருகின்றதா? மீண்டும் மீண்டும் வேதனை வந்து கொண்டிருக்கின்றதா? துயர்களிலே நிறைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு துன்பம் முடிவதற்கு முன்பாக அடுத்த துன்பம் வரிசையாக காத்து கொண்டிருக்கின்றதா? என்னுடைய ஆண்டவரை நான் என் கண் முன்பாக வைத்திருப்பேன். அவரும் அனுபவித்தார். ஆனால் அவருடைய இறப்பு ஒரு தோல்வி அல்ல, மாறாக வெற்றி. சூழ்ந்திருந்தவர்கள், படைத்தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் அனைவருமே அவரை தொலைத்து விட்டோம், முடிந்து விட்டது, இன்று நாம் தான் ராஜா, இனி புதுமை செய்து மக்களை கவர்ந்தெழுப்பதற்காக ஆள் கிடையாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரோடு இருந்த சீடர்களை எல்லாம் நாம் சின்ன பின்னமாக்கி விட்டோம், அவர்கள் தெரித்து ஓடிவிட்டார்கள். எனவே இனி அவரை பற்றி பேசுவதற்காக கூட ஆட்கள் கிடையாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனை நாட்கள்? தூய யோவான் சொல்லுவார்,
இயேசுனுடைய இறப்பின் நேரத்திலே அவருடைய உயிர்ப்பும் இருந்தது. எனவே அவரை கல்லறை கூட ஆட்படுத்தி வைத்திருக்கவில்லை என்று சொல்வார். அவர் ஒரு விவிலிய அறிவோடு, இறையியல் அறிவோடு சொல்வார். அன்புக்குரியவர்களே, நம் ஒருவருக்கும் படிப்பினை 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அந்த 3ஆம் நாட்களுக்கு பிறகு நடந்த மாபெரும் மாற்றங்கள் இன்று திரு அவையிலே நாம் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கின்றோம். அகில உலகெங்கும் ஆண்டவர் இயேசுனுடைய அமைதி பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய அருள் ஆற்றல் நிலையான ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அவருடைய படிப்பினைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் துன்பங்கள், துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் என்னை கலங்கடிக்காது, என்னுடைய கண்ணீரை துடைக்கின்ற, எனக்கு கரம் பிடித்து தூக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு அனைத்தையுமே நாம் தடைகளாக கருதாது படிக்கற்களாக நினைத்து நாம் மீண்டும் மீண்டும் மேலே வந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிவதல்ல. எனக்கு இறப்பு ஒன்று நிச்சயமாக உண்டு. அந்த இறப்பிற்கு பிறகு உயிர்ப்பு ஒன்று உண்டு. அந்த உயிர்ப்பிலே என்னுடைய இறைவனை நான் முகமுகமாக தரிசிப்பேன். அதற்காக என்னுடைய இந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருப்பேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு செயல்களை அடுத்தவர்களுக்கு செய்கின்ற நேரத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற நேரத்திலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகை செயலும் உங்களுக்காக இடத்தை விண்ணகத்திலே பிடித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற என்ற உணர்வோடு வாழ்கின்ற பக்குவத்தை கொடுத்தது இயேசுனுடைய உயிர்ப்பு. அன்புக்குரியவர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் தொடரலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை தொடர்கின்றார். எனவே அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வோம். அவர் என்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வோடு நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் பலவற்றை இன்னும் நாம் பழகி பெருகச் செய்வோம். எத்தனை கவன்கள் நம் மீது வீசப்பட்டாலும் கூட என்னுடைய ஆண்டவர் எனக்கு கேடயமாக இருக்கின்றார் என்ற உணர்வோடு தொடர்ந்து நாம் வீர நடை போடுவோம். இதுதான் நம் ஆண்டவர் இயேசுனுடைய இறப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி. நாம் கலங்க வேண்டியவர்கள் அல்ல, மாறாக நம்மை கலங்கடிப்பவர்களையும் நாம் கலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு செயல்கள் நம்மிடத்தில் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். கோபம் தணிக்கப்பட வேண்டும். நம்மிடத்திலிருந்த தீய செயல்கள் அகற்றப்பட வேண்டும். இதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய உண்மையான சகோதர சகோதரிகளாக இந்த உலகிலே வாழ்வோம். அதுதான் இந்த உலகிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் படைத்ததனுடைய பலன், அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான காணிக்கை. எனவே ஒவ்வொரு மன்றாட்டு முன்னுரை சொன்ன பிறகு சற்று நொடி பொழுது நாம் முழந்தாளிடுவோம். அதன் பிறகு எழுந்து அந்த கருத்திற்காக ஜெபிப்போம். தூய திருச்சபைக்காக அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திருச்சபைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டுமென்றும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டுமென்றும் மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தந்தைக்காக நம் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு
அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெற செய்ய வேண்டுமென்று மன்றாடுவோமாக. எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாக எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருச்சபையில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்காக நம் ஆயர் பால் ஹிண்டருக்காகவும், திருச்சபையில் உள்ள எல்லா ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்களுக்காகவும், விசுவாசிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. அனைவரும் எழுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆழப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையார் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு பெற தயாரிப்பு செய்வோருக்காக, திருமுழுக்கு பெற தயாரிப்பு செய்வோருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம் இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்படைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைவரும் எழுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்துவ புதுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டோர் அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருச்சபையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென்று மன்றாடுவோமாக. அனைவரும் எழுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிழைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூத மக்களுக்காக மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது திருப்பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கை மீதுள்ள பற்றுறுதியிலும் இவர்களை வளர்ச்சி அடைய செய்துருள வேண்டுமென்று மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தெரிந்து கொண்ட மக்கள் முது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள முது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் தூய ஆவியின் ஒளியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென்று மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து உண்மை கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டு உணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் பெரும் பொருட்டு நம் இறைவனாகிய ஆண்டவர்
தம் திரு உள்ளப்படி இவர்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்தியருள வேண்டுமென்றும் மன்றாடுவோமாக. அனைவரும் எழுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். துன்புறுவோருக்காக. அன்பு சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிப்போக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர் மீட்பின் நிறைவு பெறவும் மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயர் உருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டர்கள் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டின் இரண்டாம் பகுதிக்கு நாம் செல்கின்றோம். திருச்சிலுவை ஆராதனை. ஆலயத்தினுடைய பின்புறத்திலிருந்து திருச்சிலுவை கொண்டு வரப்படும். முதல் துவக்கத்திலே ஒரு முறை ஆண்டவர் இயேசுனுடைய வலது கரம் துணியால் மூடப்பட்டிருப்பது திறக்கப்பட்டு திருச்சிலுவை மரம் இதிலே தான் தொங்கியது, உலகத்தின் இரட்சணியம் என்று குரு பாட நாம் அனைவரும் வருவோர் ஆராதிப்போம் என்று பதில் பாடுவோம். அதன் பிறகு ஆலயத்திற்கு நடுவே வந்த பிறகு இரண்டே போல் பாடப்படும். நீங்களும் அதே போல் பதில் பாடுங்கள். மூன்றாம் முறையாக இங்கு பீடத்திற்கு வந்த பிறகு இறை மக்களை பார்த்து முழுமையாக மூடியிருக்கின்ற துணிகள் அகற்றப்பட்டு இயேசுனுடைய பாடுகளை முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் உணரும் பொருட்டு சிலுவை உயர்த்தி காட்டப்பட்டு பாடப்படும். எனவே அதற்கும் நீங்கள் பதில் பாட அதன் பிறகு திருச்சிலுவை முத்தியம் செய்யும் நிகழ்வு நடைபெறும். அனைவரும் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இதிலே தான் என்னுடைய மீட்பு, என்னுடைய இறப்பிற்கு பிறகு மீட்பு தரக்கூடிய என் ஆண்டவர் இந்த சிலுவையில் இருக்கின்றார் என்ற உள் உணர்வோடு பக்தியோடு நாம் பங்கெடுப்போம்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது உலகத்தின் இரட்சண்யம் வருவி திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது உலகத்தின் இரட்சண்யம் வருவி அன்புமிக்கவர்களே, அனைவரும் அமைதியாக அமரவும். பல இடங்களிலும் நற்கருணை பணியாளர்கள் திருச்சிலுவையை கொண்டு வருவார்கள். பாடகர் குழுவினர் நாம் ஒவ்வொருவரும் இந்த வழிபாட்டிலே முழுமையாக பங்கு பெறக்கூடிய விதத்திலே பாடலை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாடலின் வரிகளை நாம் கேட்டுக்கொண்டே மிக பக்தியோடு வந்து, எனக்காக மீட்பு கொடுத்த அன்பு தெய்வமே உமக்கு நன்றி, என்னுடைய வாழ்விலே நீர்தான் அனைத்திலும் முதன்மையானவர் என்று அறிக்கையிடுவதன் வெளிப்பாடாக இயேசுனுடைய பாதத்தையோ அவருடைய காயங்களையோ நாம் முத்தி செய்து நம்முடைய அன்பை அவருக்கு நாம் வெளிப்படுத்துவோம். முத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது பலவிதமான முத்தங்கள் உண்டு. யூதாசும் ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டான். சீடர்களிலே முத்தமிட்ட ஒரே ஒரு சீடன் யூதாஸ் தான். ஆனால் அந்த முத்தம் துரோக முத்தமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் என்று சிலுவை அடையாளம் வரைந்து சிலுவை நாம் முத்தமிடுகின்றோம். அந்த முத்தம் ஒவ்வொன்றுமே என்னை படைத்து இறைவா என்னோடு நீர் இருக்கின்றீர் என்று நான் உணர்கின்றேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முத்தமாக அமைய வேண்டும். எனவே நாம் கொடுக்கின்ற முத்தம் எத்தகைய முத்தம்? அன்பின் முத்தமாக அமைகின்றதா, அல்லது அவரிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாசிப்பின் முத்தமாக இருக்கப் போகின்றதா, அல்லது நீர் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, நான் என்னுடைய வாழ்க்கையை தான் போன போக்கிலே போவேன் என்று ஒரு துரோக முத்தமா? ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அன்பின் முத்தம், நன்றியின் முத்தம், காணிக்கையின் முத்தம்.
எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தே, எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். நாற்பது ஆண்டுகள் நான் உன்னை பாலை நிலத்தில் வழி நடத்தி, உனக்கு மன்னா உணவூட்டி வளமிகு நாட்டினுள் வரச் செய்தே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். நான் உனக்காக எகிப்தியரை அவர் தம் தலைச்சென் பிள்ளைகளை வதைத்து ஒழித்தே, நீயோ என்னை கசையால் வதைத்து கையளித்தாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி, எகிப்தில் நின்றுன்னை விடுவித்தே, நீயோ என்னை தலைமையாம் குருக்களிடத்தில் கையளித்தாய்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இன்றைய வழிபாட்டினுடைய 3ஆம் பகுதி இப்பொழுது நடைபெறுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீர் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் விளக்கும். அனைவரும் எழுந்தால் படியிடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே தொங்கிடும் காட்சி வானவில் இல்லாதோ.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினே. உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்புச் செயல் எங்களில் என்றும் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறை பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறை பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் இறையாசிக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்களாகி இவர்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை அவர்களில் வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, அனைவரும் அமரவும். இப்பொழுது உயிர்த்தினம் ஆண்டவர் நம்மில் என்றும் இருக்கின்றார். உயிர்ப்பு என்பது சாவு என்ற ஒன்று இருந்ததன் காரணத்தினால்தான் ஆண்டவர் இயேசு இறந்தவுடன் அவருடைய திரு உடலை சிலுவையில் இருந்து இறக்கி அன்னை மரியாளுடைய மடியிலே கிடத்தினார்கள். அந்த அன்னை மரியாள் பட்ட வியாகுலங்கள் என்ன? இதோ இறந்த இயேசுனுடைய உடலை பவனியாக நாம் இந்த ஆலயத்திலே உட்புறமாக நாம் எடுத்து வருவோம். அன்னை மரியாளை போன்று நமக்கு பரிந்துரையாளர் யாருமே கிடையாது. அந்த அன்னை மரியாள் தன்னுடைய மகனை நினைந்து புலம்புவதை மனதில் இருத்தியவர்களாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவதன் வழியாக நான் ஏதேனும் அடிக்கடி விழுகின்ற ஒரு தவறை, பாவத்தை நான் விட்டொழிப்பேன். இதுதான் என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் தரக்கூடிய ஆறுதல், அன்னை மரியாளுக்கு நான் தரக்கூடிய ஆறுதல் என்று நினைத்து அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். பக்தியோடு புலம்புகின்ற அந்த புலம்பனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் இருத்தியவர்களாக, நம் ஆண்டவர் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தார் என்றால் நாம் கண்ணீர் உகுப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுனுடைய மன்னிப்பை உணர்ந்தவர்களாக வருகின்ற கண்ணீர் அது. உமக்காக எதிராகவா நான் இத்தகைய தவறை செய்து விட்டேன் என்று உங்களுடைய உள்ளத்திலே அன்னை மரியாள் உங்களுக்கு உணர்த்துகின்றார் என்றால், தூய ஆவியான உணர்த்துகின்றார் என்றால், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், ஆண்டவரிடத்திலே வாக்குறுதி கொடுங்கள். பக்தியோடு இதில் நாம் பங்கெடுப்போம். இறுதியாக இங்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய இறந்த இந்த உடலை வைக்கின்ற பொழுது நீங்கள் அனைவரும் வரிசையிலே வந்து முத்தி செய்துவிட்டு உங்களுடைய இல்லம் போகலாம். எனவே இந்த இறுதி நிகழ்ச்சியிலே பக்தியோடு நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற பொழுது தயவு செய்து அன்புக்குரியவர்களே, நம் பக்தியோடு இருக்க சொல்லியிருக்கின்றேன். அதில் இருக்கின்ற பூக்களை பறிப்பதிலே நீங்கள் ஆண்டவர் இயேசுக்கு எந்த ஒரு ஆறுதலையும் தர முடியாது.
அதை பறிக்காமல் அந்த உடல் பக்தியோடு மரியாதையோடு இடத்தை கடந்து செல்வதிலே நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் அதுவே ஆண்டவர் இயேசுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய மரியாதை. எனவே தொடுவதற்காகவோ, அதனால தான் சொன்னேன், கடைசியாக நீங்கள் தொட்டுக்கொள்ளலாம். தொடுவதற்காகவோ அல்லது பூக்களை பறிப்பதற்காக நீங்கள் முயற்சிக்காதீர்கள். பக்தியுடன் நீங்கள் பங்கெடுத்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுச் செல்லுங்கள். அகிலாதி காரணனே சுகித பரிபூரணனே மாசனுகா தேவசுதனே கூகையில் எளியவானனது மகவென வந்தருள் மறைமெய் குருவாகிய நலங்கள் பல புரிந்தாய் மகனே மகனே முப்பது வெள்ளி காசு புனையே விற்பனை செய்த யூதாஸ் முத்தி கொடுத்ததற்கழுவேனோ அப்பொழுதே யூதர் ஜனம் அடர்ந்து புலி போல் திரண்டு அணுகி வளைத்ததற்கழுவேனோ மகனே மகனே
பார நெடும் சிலுவைதனை தீரமுடன் நீர் சுமந்து பல முறை வீழ்ந்தத கழுவேனோ மகனே மகனே ஆதி பிதாவை குறித்து நீ தலை குனிந்தடங்க ஆவி பிரிந்தத கழுவேனோ பூதலமதிர்ந்திடவே கற்பாறை பிளந்ததை நினைத்து பொங்கும் வியாகுலம் அடைந்தேனே மகனே 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 அனைத்து சக்தியும் நிறைந்தவராக இருந்தும் அகில உலகையே படைத்து பராமரிக்கின்ற ஆற்றல் மிக்கவராக இருந்தும் ஒரு அடிமையின் தன்மையை பூண்டு குற்றவாளிகள் அனுபவித்த சிலுவை மரணத்தையும் ஏற்று எங்களுக்காக உயிர் நீத்த இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக அல்லவா நீ கழுவா ஏற்றாய். எங்கள் பாவங்களை மன்னியும். இதோ இந்த பவனியிலே பங்கெடுத்த நாங்கள் உமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களுக்காக மனம் உகந்து மன்னிப்பு கேட்டிருக்கின்றோம். மன்னிக்கின்ற தெய்வம் அல்லவா நீர். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கடைபிடித்து உம்முடைய அன்பின் சீடர்களாக என்றும் திகழச் செய்தருளும். உம்முடைய ஆவியை தந்தையின் கையில் ஒப்படைத்தீர். இதோ அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். துயதோர் உள்ளத்தை கொண்டவர்களாக அவர்கள் வாழச் செய்தருளும். எடுக்கண் இடையூறுகளிலிருந்து அவர்களை காத்தருளும். மனக்கவலையிலிருந்தும் உழக்கவலையிலிருந்தும் அவர்களை விடுவித்தருளும். உம்மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்கச் செய்தருளும். குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே உம்மீது விசுவாசம் கொள்ளாத ஒரு சில சகோதர சகோதரிகள், அவர்களையும் மனமாற்றி அருளும். உம்முடைய அன்பை உணரச் செய்தருளும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். குறிப்பாக யாரெல்லாம் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்திருந்தார்களோ அவர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நம் ஆண்டவர் நம்மோடு இருக்க யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆனால் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இதை போன்று அடுத்தவர்களுக்கு அவர்கள் தீங்கு செய்யக்கூடாது, அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களை மனநோகச் செய்யக்கூடாது, அடுத்தவருடைய குடும்பத்திலே கலவரம் உண்டாக்கக்கூடாது. எனவே அவர்களை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து அவர்களை நீர் திருத்தும் இயேசுவே என்று மன்றாடுங்கள். இது உண்மையிலேயே உள்ளத்திற்கு ஆறுதல் தரும். பகைவர்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவர்களுக்கு நாம் பெற்றுத் தருகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்புமிக்கவர்களே, ஓசா இயக்கத்தினர் உணவுப் பொருட்கள் கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டும் அவர்கள் தயார் செய்திருக்கின்றார்கள். எனவே அதற்கான கூப்பனை பெற்றிருப்பவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆலயத்திற்கு பின்புறத்திலே அடுத்து தொடர்ந்து வருகின்ற எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை வழக்கம்போல் 6 மணிக்கு நம்முடைய தமிழிலே திருப்பலி நடைபெறும். எனவே தொடர்ந்து நீங்கள் திருப்பலியிலே பங்கு பெற்று இறை ஆசீர் பெறுங்கள். இப்பொழுது வரிசையாக ஆண்டவருடைய திருவுடலை வந்து ஆராதித்து செல்ல விருப்பமுள்ளவர்கள் வரிசையாக செல்ல வேண்டும். எனவே முண்டி அடித்து கொண்டு வர வேண்டாம். நற்கரணை வாங்குவதற்கு வருவதைப் போலவே வரிசையாக வந்து செல்லுங்கள். இறுதியாக செல்ல கொஞ்சம் தாமதம் எடுக்கும். எனவே நேரம் இருப்பவர்கள் அமைதியாக வந்து ஆராதனை செய்துவிட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். Are you all my personal dreams?